அனைவருக்கும் வணக்கம். நவக்கிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். விசுவாவசு வருடம் வைகாசி மாதம் 27ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை வளர்பிறை 10/6/2025 சதுர்த்தசி திதி காலை 11:36 வரை. அதன் பிறகு பௌர்ணமி திதி அனுஷம் நட்சத்திரம் மாலை 6:02 வரை. அதன் பிறகு கேட்டை நட்சத்திரம் சமநோக்கு நாள். சித்த யோகம் மாலை 6:02 வரை. அதன் பிறகு மந்த யோகம். நல்ல நேரம் காலை 8 மணியிலிருந்து 9 மணி வரை, நண்பகல் 12 மணியிலிருந்து மதியம் 1 மணி வரை மற்றும் இரவு 7 மணியிலிருந்து 8 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரக நிலை மிதுன லக்னம். லக்னத்திலேயே குரு பகவானுடன் புதன், சிம்மத்தில் செவ்வாயும் கேதுவும், விருச்சிகத்தில் சந்திரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான், மேஷத்தில் சுக்கிரன், ரிஷபத்தில் சூரியன். இன்றைய விசேஷம் பௌர்ணமி இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறது. இன்று என்ன செய்யலாம்? சொத்து வாங்குவதற்கு முன்பணம் தர, சகோதர விஷயங்கள் பேசி தீர்க்க, பயணம் தொடங்க, மருந்து வியாபாரம் ஆரம்பிக்க, பயிர்களுக்கு எருவிட, அரசு கடன் பெற நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, வாழ்க்கை நமக்கு கொடுத்த மிகப்பெரிய முதலீடு நேரம் மட்டுமே. அதை பயன்படுத்துவதும் வீணடிப்பதும் நம்முடைய கைகளில் தான் இருக்கிறது. ஆமாங்க, அதனால தாங்க நேரங்காலத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்துவீங்க. அரட்டை அடிக்கிறது, அனாவசியமாக பேசுகிறது, அடுத்தவங்களை பற்றி பேசுகிறது, அதெல்லாம் உங்களுக்கு எப்பயுமே பிடிக்காதுங்க. நம்ம வேலையை நாம் பார்த்துட்டு போகலாம். நமக்கே நேரம் பத்த மாட்டேங்குது, நாம ஏன் அடுத்தவங்களை பற்றி பேசுவானன்னு சொல்லி கிடைத்த நேரத்தை சரியாக பயன்படுத்தி முன்னேறுபவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால இன்னைக்கு கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. குறிப்பாக பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 6 மணி வரைக்குமே சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. அதனால் பரணி நட்சத்திரக்காரர்கள் அது வரைக்குமே கொஞ்சம் நிதானமாக இருக்கணுங்க. வண்டி வாகனத்தை பார்த்து பயன்படுத்துங்க. விவாதங்களை தவிர்க்க பாருங்கள். பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயம் எதுவாக இருந்தாலும் இன்றைக்கி யோசித்து முடிவெடுக்க பாருங்கள். அவசரத்தில் உணர்ச்சி வசப்பட்டு முன்கோபத்தில் எதையாவது பேசிட்டு அப்புறம் நாள் முழுக்க கொஞ்சம் அப்படியே கோபமாக இருக்கக்கூடாதுங்க. அதனால் கொஞ்சம் வருத்தப்படுறதுல எதுவும் பலனில்லை. வருத்தப்படுறதுக்கு முன்னாடியே கொஞ்சம் சரியாக இருந்துட்டோம்னா நல்லாயிருக்குங்க. அதே போல் மாலை 6 மணிக்கு பிறகு கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு தொடங்குதுங்க சந்திராஷ்டமம். அதனால் கார்த்திகை நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் இரவு நேர பயணங்களை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ஓரளவு பரவாயில்ல. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி நல்ல லாபம் இருக்குதுங்க. மற்றவங்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்னதாங்க இருக்குது. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்ன சின்னதாக வேலை சுமை அதிகமாகிக்கிட்டே போகும். உங்களை மட்டம் தட்டுறதுக்கு சிலர் முயற்சி பண்ணுவாங்க. ஆனால் அதையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய கடின உழைப்பால் இன்றைக்கி ஜெயிச்சு காட்டுவீங்க. கணவன் மனைவிக்குள்ளார சின்னதாக ஏதாவது ஒன்று ஆரம்பமாகி அது பெருசாக போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் விட்டு கொடுத்து போயிடுறது ரொம்ப நல்லதுங்க. பிள்ளைகளையும் இன்றைக்கி அரவணைச்சி கொண்டு போனீங்கன்னா நல்லா இருக்குங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு மிளகால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, மகிழ்ச்சியின் ரகசியம் விரும்புவதை செய்வது, வெற்றியின் ரகசியம் செய்வதை விரும்புவது. ஆமாங்க, நீங்கள் எப்பொழுதுமே எந்த வேலையை தொட்டாலும் அது பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ வேலையை ஆரம்பிச்சிட்டோம், அதை நல்ல விதத்தில் முடிக்கணும் அப்படிங்கிறதுலையே எப்பொழுதும் நீங்கள் ஆர்வம் காட்டுவீங்க. அதனால தாங்க பிடிச்ச மாதிரியே எல்லாத்தையும் வச்சுப்பீங்க. பிடிக்கலன்னாலும் சரி, பிடிச்ச மாதிரி நினச்சி நம்ம செய்து முடிப்போம்னு
எங்கும் எப்பொழுதும் விருப்பத்தை ஏற்படுத்தி கொண்டு எல்லாவற்றையும் சகித்து கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. யோகாதிபதிகளுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறாரு. அதனால் தொட்டதெல்லாமே துலங்கும், எதிர்பார்த்தது சீக்கிரமாக நடக்கும், பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு திருப்திகரமாக உங்களுக்கு இருக்குங்க. சூரியன் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. உடல் உஷ்ணம் அதிகரிக்கும், கண்ணெரிச்சல் வந்து மறையுங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக தனபூர்வ புண்ணியாதிபதி புதன் உட்கார்ந்துருக்கிறாருங்க. அதனால் எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷமும் உண்டு, குடும்பத்திலேயும் நிம்மதி உண்டுங்க. விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க, விருந்தினர்களும் இன்னைக்கு வந்து போவாங்க, உறவினர்கள் மத்தியிலேயும் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக எல்லா வகையிலும் வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சமூகத்தில் பெரிய பதவியில் இருக்கிறவங்க, அந்தஸ்தில் இருக்கிறவங்க, அவங்களுடைய அறிமுகம் எல்லாமே இன்றைக்கி உங்களுக்கு கிடைக்குங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு எல்லா வகையிலுமே லாபம் இருக்குது. பங்குதாரர்கள் அவங்க தான் எல்லாம் அப்படின்னு பேசுவாங்க. சில நேரங்களில் விட்டு கொடுத்து போகலாம், சிலதுக்கு நீங்கள் எதிர்கேள்வியும் கேட்கலாங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குதுங்க. அதிகாரிகள் உங்களை தனிப்பட்ட வகையில் அழைத்து சில முக்கியமான விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டில் இருக்கக்கூடிய சில நண்பர்கள், உறவினர்கள், அவங்க மூலமாக ஏதாவது தொழில் தொடங்கிறதுக்கான முன் முதலீடுகள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கு, ஜாயின்ட் வெஞ்சர் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா சனி பகவான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஓரளவு பரவாயில்லைங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு பணவரவு செல்வாக்கு உண்டு. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்கள் இன்னைக்கு ரொம்ப ஜெயிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஊதா நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, வேஷம் போட தெரிந்தவர்களுக்கு ரோஷம் இருக்காது, ஆனால் உறவுகள் இருக்கும். வேஷம் போட தெரியாதவர்களுக்கு உறவுகள் இருக்காது, ஆனால் அதே நேரத்திலே ரோஷம் இருக்கும். இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு வேஷம் போட நமக்கு தெரியலையே, நம்ம கண்ணு முன்னாலேயே என்னமா நடிக்கிறாங்க, என்னமா பேசுகிறாங்க, இதெல்லாம் பார்க்கும்போது ஆச்சரியமாகவும் இருக்குது, அதிர்ச்சியாகவும் இருக்குது. நாம் தான் ரோஷமாக நடந்துக்க வேண்டியதாக இருக்குது. ரோஷமாக நடந்துக்கிட்டாலே உறவுக்காரங்க யாருமே சரியாக ஒட்ட மாட்டேங்கிறாங்களேன்னு உலக நடப்பை, நாட்டு நடப்பை, வீட்டு நடப்பை நினைத்து அவ்வப்போது வேதனைப்பட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. 2ஆம் இடமாகிய தனாதிபதியாகிய சந்திரன் 6ஆம் இடத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர் பண வரவு உண்டு, செல்வாக்கு உண்டு, பிரபலங்களாலும் ஆதாயம் இருக்குதுங்க. குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டு. விலை உயர்ந்த பொருட்களும் இன்னைக்கு நீங்கள் வாங்குவீங்க. விஐபிகளாலும் ஆதாயம் எல்லாமே இருக்குதுங்க. ராசிநாதன் புதன் ராசியிலேயே உட்கார்ந்துருக்கிறதுனால ஆளுமைத்தன்மை உங்களுக்கு அதிகரிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினத்தில் வெளியிலேருந்து உங்களுக்கு புகழ் கௌரவம் ஒரு பக்கம் உயர்ந்து கொண்டே போகும். கேதுவும் செவ்வாயும் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால சொத்து பத்து வாங்கிறது விற்கிறது லாபகரமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால திடீர்னு உங்களுக்கு பரிசு பாராட்டுகள் அதெல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஆதரவாக எல்லா வகையிலுமே உங்களுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில் புதன் உட்கார்ந்துருக்கிறதுனால வெற்றி உண்டு. சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரத்தில் இன்னைக்கு நீங்கள் லாபம் சம்பாதிப்பீங்க. உத்தியோகத்தில் கூட பல புது விஷயங்களை தெரிஞ்சுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் கூட இருக்கிற சக ஊழியர்கள் மத்தியில் இன்றைக்கி செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். அதே மாதிரி இன்றைய தினம் பழைய நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்லையும் நீங்கள் கலந்துப்பீங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் செலவுகள் கொஞ்சம் இருந்துருக்கோங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாம் துலங்கி வருங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு பிஸ்தா பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.
கடக ராசிக்காரர்களே, பிடிப்பதெல்லாமே நமக்கு கிடைப்பதில்லை, கிடைப்பது எல்லாமே நமக்கு நிலைப்பதில்லை, நிலைப்பது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தருவதில்லை. ஆனாலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதற்கு பெயர்தான் வாழ்க்கை. ஆமாங்க, சித்தர்கள் சொன்னதெல்லாம் அப்பப்போ உங்களுடைய சித்தத்தில் ஏற்றி இறக்கி நீங்கள் பார்ப்பீங்க. அதனால தாங்க வாழ்க்கைங்கிறது விதவிதமாக வருது. அதை நாம் வாழ்ந்துட்டு போக வேண்டியதுதான். இது இல்லையே அது இல்லையேன்னு புலம்பி தவிச்சோம்னா அப்புறம் எதுவும் இல்லாமல் போய்விடுங்கிறத புரிந்து வைத்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் இறைவனும் இயற்கையும் தருவதை எதிர்த்து கொள்ளாமல் ஏற்றுக்கொள்ளும் மனப்பக்குவத்திற்கு சொந்தக்காரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு பரவாயில்லைங்க. 5ஆம் இடத்துல உங்கள் ராசிநாதன் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு, நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேலை சுமை கொஞ்சம் இருந்துக்கிட்டே இருக்குங்க. பலருக்கும் நாம் உதவி செய்ய வேண்டியதாக இருக்குது. நமக்கு முக்கியமான வேலை இருக்கிறப்ப தான் அவங்கவுங்க ஃபோன் பண்ணி இதை முடியுமா அது முடியுமா, அப்படியே வரும்போது இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்கிறாங்க. யார் முகத்தையும் நம்மளால் முறிச்சிக்க முடியலை. அதனால் எல்லாருக்காகவும் ஓட வேண்டியதாக இருக்குதுன்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டே இருப்பீங்க. அடுத்தவங்க மேலே நாம் ரொம்ப அக்கறையாக இருக்கிறோம், ஆனால் நம்ம மேலே யாராவது அக்கறையாக இருக்காங்களா? அது மாதிரி யாரும் இருக்கிற மாதிரி எனக்கு என்னவோ இது வரைக்கும் தோணலையேன்னு சில நேரங்களில் உள்மனசோடு பேசிக்கொண்டும் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் சாதுரியமான பேச்சால் சாதிச்சு காட்டுவீங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. அதே மாதிரி பணவரவும் திருப்திகரமாக இருக்கும். பிள்ளைகளுடைய ஆரோக்கியம், அவங்களுடைய உயர்கல்வி, அவங்க கேட்டதை நாம் செய்து கொடுக்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு அவங்களுடைய விருப்பங்களை இன்றைக்கி நீங்கள் நிறைவேற்றி காட்டுவீங்க. வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க. உணவு துணி சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் இன்றைக்கி லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த வேலை சுமைகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையுங்க. இருந்தாலும் நீங்கள் தான் நல்லா வேலை பார்க்குறீங்க, அதிக நேரம் உட்காந்து எல்லாத்தையும் முடிச்சுட்டு போகிறீங்க, முடிச்சு கொடுத்துட்டு போகிறீங்க அப்படிங்கிறதுக்காக உங்கள்கிட்டே சிலதெல்லாம் இன்றைக்கி ஒப்படைப்பாங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் அலைச்சல் இருந்துன்னு இருக்கும், வேலை சுமையும் இருக்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் தடைகள் நீங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, எத்தனையோ ஆசைகள் வைத்திருந்தேன், ஆனால் இப்போது ஒரே ஆசைதான் இருக்கிறது. அது என்னவென்றால் நிம்மதியாக இருந்தால் போதும் அப்படிங்கிற ஆசையே இப்போது என்னுள் இருக்கிறது. ஆமாங்க, நாம் அதை வாங்கணும் இதை வாங்கணும் அதில் போகணும் இதில் போகணும்னு சொல்லி எதோ என்னென்னவோ நாம் சொல்லிட்டு இருப்போங்க. ஆனால் காலம் போக போக வயது ஏற ஏற இதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, நிம்மதிங்கிறது தான் நிஜமான சந்தோஷம், நிம்மதியாக இருந்தாலே அதுவே பெரிய சாதனை தான் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அற்புதமாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் பலமாக உட்கார்ந்துருக்கிறாரு, 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நினச்சதெல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு நிறைவேறுங்க. எதிர்பார்த்ததெல்லாமே சீக்கிரமாக நடக்குங்க. எதிர்ப்புகளையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் முன்னுக்கு வருவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்குங்க. அஷ்டமத்து சனி இருக்கிறதுனால ஒரு இனந்தெரியாத ஒரு பயம் உள் மனசுக்குள்ளார ஓடின்னு இருக்குங்க. நாம் ஒழுக்கமாக தான் இருக்கோம், ஒழுங்காக தான் இருக்கோம், ஆனால் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்ம பேரை பயன்படுத்தி அவங்க தான் ஒரு தப்பு செய்ய போய் அதனால் நம்ம பேர் கட்டுறக்கூடாதே அப்படிங்கிற மாதிரியான ஏக்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. சகோதர வகையில் உங்களுக்கு மாரல் சப்போர்ட் அதெல்லாம் இன்றைக்கி நல்லாவே கிடைக்குங்க. சொத்து பத்து விவகாரங்கள் ஏதாவது பேசி முடிவெடுக்கிறதா இருந்தால் கூட இன்றைய தினத்தில் நீங்கள் பேசி முடிவெடுக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குதுங்க. கூட்டு தொழில் செய்கிறவங்களுக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. ஆனால் வேலையாட்களை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடியே இதுக்கு முன்னாடி அவங்க எங்கே வேலை பார்த்தாங்க அப்படின்னு விசாரித்து பார்த்துட்டு சேர்க்கறது ரொம்ப நல்லதுங்க. உத்தியோகஸ்தானாதிபதி வலுத்து உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உங்களுக்கு நல்ல பேர் இருக்கும். உத்தியோகத்தில் சில விஷயங்களை இன்றைக்கி நீங்கள் கற்றுப்பீங்க. அதே மாதிரி மேலதிகாரியுடன் இருந்து வந்த மோதல் போக்கு அதெல்லாம் இன்றைக்கி கொஞ்சம் குறையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும்.
முன்கோபமும் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிரடி வெற்றிகள் எல்லாமே உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் சாதிச்சு காட்டுறதுக்கு ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் வெற்றிகளை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மென்மையான அணுகுமுறையே எல்லா சூழ்நிலைகளிலும் வலுவான உறவுகளை ஏற்படுத்துகிறது. ஆமாங்க, உறவினர்கள், நண்பர்கள் இவங்கள்ட்டெல்லாம் நாம் மென்மையாகவும் தன்மையாகவும் பேசும்பொழுது, அக்கறையாகவும் அனுகூலமாகவும் பேசும்போது தான் அவங்க நம்மளை திரும்பி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அவங்க நம்மளை ஏற்றுக்க ஆரம்பிக்கிறாங்க. அதனால தாங்க இப்போல்லாம் கத்துறதெல்லாம் கிடையாதுங்க. அதெல்லாம் நாம் கத்தி கத்தி பேசினாலோ அல்லது ரொம்ப அக்கறையில் நாம் கோவப்பட்டு பேசினாலோ உடனே எல்லாரும் முகமும் மாறி போகுது. அதெல்லாம் தேவையில்லை. சிரிச்சுக்கிட்டே நாம் என்ன சொல்கிறோமோ அதை சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு இனிப்பு செய்திகளை கொண்டு வரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. யோகாதிபதியுடைய நட்சத்திரங்களில் இன்னைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டிருக்கிறதுனால எல்லா வகையிலும் வெற்றி உண்டு, பணவரவு உண்டு. அதே மாதிரி குடும்பத்திலேயும் சந்தோஷம் உண்டுங்க. உங்கள் ராசியை சனி பகவான் பார்க்குறாருங்க. கண்டகச்சனி நடந்துன்னு இருக்குங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. சின்னதாக அசிடிட்டி தொந்தரவுகள், வாயு தொந்தரவுகள் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. ராகு பலமாக உட்கார்ந்துருக்கிறார். அதனால் திடீர் பணவரவு, யோகம், அதிர்ஷ்டம் அதெல்லாம் கூட இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே மாதிரி 3ஆம் இடத்துல சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால தைரியமாக சில முடிவுகள் எடுப்பீங்க. ஆளுமைத்தன்மை இன்றைக்கி உங்களுக்கு அதிகரிக்குங்க. சகோதர வகையில் சின்ன சின்னதாக அதாவது பகை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கிறதுனால சகோதர வகையில் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நல்லா இருக்குது. இருந்தாலும் போட்டிகள் கடுமையாகத்தான் இருக்கும். அதையும் தாண்டி இன்னைக்கு நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டுங்க. ஏன்னா உங்கள் ராசிநாதன் புதனே உத்தியோகஸ்தானத்துக்கு அதிபதியாகி உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலுமே இன்னைக்கு வெற்றியும் சந்தோஷமும் வந்து சேருங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு வெற்றி உண்டு. ஆனால் அதே நேரத்தில் அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு சுப செலவுகள் உண்டு. சித்திரை நட்சத்திரக்காரர்கள் எதிர்பார்த்தது எல்லாமே சீக்கிரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, தைரியம் என்பது உடைமை அல்ல, அது உயிரோடு கலந்த ஒரு உணர்வாகும். ஆமாங்க, நீங்கள் யார் சொல்லி கொடுத்து நீங்கள் தைரியமாக இருக்க மாட்டீங்க. அது உங்கள் ரத்தத்தில் ஊறி இருக்கும். அது உங்களுடைய உணர்வுகளோடு கலந்திருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்து உங்களை பார்த்துட்டு இருக்கிறதுனால முன்ன மாதிரி இல்லாமல் இப்போ நீங்கள் வேகமாக இருப்பீங்க, சுறுசுறுப்பாக இருந்து பல வேலைகளை முடிப்பீங்க. கணவன் மனைவிக்குள்ளார இருந்து வந்த ஈகோ அதெல்லாம் கூட சரியாகுங்க. சகோதரங்களுக்குள் இருந்து வந்த மனப்பகை அதெல்லாம் விலகி சகோதரங்களுக்குள் ஒற்றுமை உண்டாகுங்க. அதே மாதிரி பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு அதெல்லாம் கூட இன்றைக்கு மாறுங்க. 6ஆம் இடத்துல சனி பகவான் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால பழைய பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்குங்க. ஏதோ நாம் விட்டு கொடுத்துட்டு போகிறோம், மற்றவங்களா இருந்தால் விட்டு கொடுத்துருக்க மாட்டாங்க அப்படின்னு நீங்கள் நினச்சின்னு இருக்கீங்க. நேரங்காலம் இப்போ கூடி வந்துட்டதுனால இனிமேல் உங்களுக்கு கிடைக்க வேண்டிய தொகையெல்லாம் கைக்கு வந்து சேருங்க. உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல பாதகாதிபதி சூரியன் மறைஞ்சு கிடக்கிறது ஒரு வகையில் நல்லதுங்க. ஏன்னா இழந்ததையெல்லாம் மறுபடியும் பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. கோர்ட்டு கேஸ் எதுவாக இருந்தாலும் அதுவும் சாதகமாக முடியுங்க. வியாபாரத்தில் கூட உங்களுக்கு லாபம் நல்லா இருக்குது. உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு இருந்து வந்த சின்னதாக இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாமே உங்களுக்கு விலக ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால திடீர் பண வரவு, செல்வாக்கு எல்லாமே உண்டு. பெரிய பொறுப்புகள்
பொறுப்புகள், பதவிகள் அதுவும் தேடி வர்றதுக்கான சூழல்கள் இருக்குதுங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி சுப செலவுகள் இருக்குதுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ரோஸ் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, வாழ்க்கையும் கடிகாரமும் ஒன்றுதான். ஒரே திசையில் ஓடிக்கொண்டிருக்குமே தவிர திருப்பி ஓடவிட முடியாது. ஆமாங்க, வாழ்க்கையும் அப்படி தாங்க. நாம் வாழ்ந்த வாழ்க்கையை இன்னொரு தடவை வாழலாமா அப்படின்னு யோசித்து பார்த்தோம்னா அது முடியாதுங்க. கடந்து போனதெல்லாமே கடந்து போனது தாங்க. நடந்து முடிந்தது எல்லாமே நடந்து முடிந்தது தாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு எதை செய்தாலும் தெளிவாக யோசித்து செய்பவர்கள், எந்த முடிவெடுத்தாலும் அது இறுதியான முடிவாக இருக்க வேண்டும் என்று நல்ல விதத்தில் முடிவெடுப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் மாலை 6 மணி வரைக்கும் சந்திரன் பயணம் செய்கிறதுனால அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு அது வரைக்கும் அலைச்சல் இருக்குங்க. மாலை 6 மணிக்கு பிறகு கேட்டை நட்சத்திரத்தில் சந்திரன் பயணம் செய்ய இருக்கிறதுனால மாலை 6 மணியிலிருந்து கேட்டை நட்சத்திரக்காரர்கள் முன்கோபத்தை கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. இரவு நேர பயணங்களை தவிர்க்கிறது நல்லது. இரவு உணவு சீக்கிரமாக சாப்பிட்றதும் ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்குள்ளேயே சந்திரன் இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு முன்ன பின்ன தாங்க இருக்கும். அவசர முடிவுகளை எல்லாம் தவிர்க்க பாருங்கள். விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓரளவு பரவாயில்ல, வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் வேலை சுமை இருக்கும். அடுத்தவங்க செய்கிற தவறுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை இருக்குதுன்னு சில நேரங்களில் ஆதங்கப்பட்டு கொண்டேயும் இருப்பீங்க. உங்களுடைய ராசியை சூரியன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உடல் உஷ்ணம் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுங்க. சில நேரத்தில் முன்கோபத்தால் எதையாவது உணர்ச்சி வசப்பட்டு பேசி வைப்பீங்க. அதை கொஞ்சம் தவிர்த்துட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நலமாக இருக்குங்க. சகோதர வகையில் இன்னைக்கு சில உதவிகள் எல்லாமே கிடைக்கும். பழைய நண்பர்களும் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. இருந்தாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால சின்ன சின்னதாக முன்கோபம், வாக்குவாதம், கொஞ்சம் காரிய தடைகள் இதெல்லாமே இருக்குங்க. அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு எல்லா வகையிலுமே உலர் திராட்சை கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. ப்ரௌன் நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, என் முயற்சிகள் பலமுறை என்னை கைவிட்டதுண்டு. ஆனால் முயற்சிகளை நான் இதுவரை கைவிட்டதே இல்லை. ஆமாங்க, முயற்சி செய்கிறோம் ஆனால் முடியலை. அதுக்காக முடியலைன்னு சொல்லிட்டு முயற்சி செய்யாமல் இருக்க முடியுமா? இன்னொரு முறை முயன்று பார்ப்போம் என்று முயன்றால் முடியாதது எதுவும் இல்லை என்பதனை வாழ்க்கையில் நிதர்சனமாக நிரூபித்து காட்டக்கூடியவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. செலவு தாங்க அதிகமாகிட்டே போகுது. ஆனால் அதெல்லாமே அத்தியாவசியமான செலவாக இருக்குது. அனாவசிய செலவுகள் எதுவும் கிடையாதுங்க. உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துல செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறார். ஒரு திரிகோணத்துக்குரிய கிரகம் இன்னொரு திரிகோணத்தில் இருக்கிறது. அது ஒரு பாக்கியம்தாங்க. பூர்வ புண்ணியாதிபதி செவ்வாய் பாக்கியஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. வீடு ரொம்ப வருஷமாக பார்த்துட்டு இருக்கீங்க. உங்கள் பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி, ரசனைக்கு தகுந்த மாதிரி இன்றைக்கி அமையறதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விலை உயர்ந்த பொருட்களும் நீங்கள் வாங்குவீங்க. சகோதர வகையில் இருந்து வந்த முணுமுணுப்புகள்லாம் சரியாகி இன்றைய தினம் சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் சில நேரத்தில் முன்கோபத்தை கொடுப்பார். எந்த வேலையும் நடக்கிற மாதிரி தெரியலையேங்கிற எண்ணத்தை உருவாக்குவார். அம்மாவோட சின்ன சின்னதாக விவாதங்கள் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. உயர்கல்வி, மேற்கல்வி படிக்கிறவங்க கூடுதலாக படிப்பில் கவனம் செலுத்தணும். கடைசி நேரம் பார்த்துக்கலான்னு அலட்சியமாக இருந்தால் அப்புறம் அது சரியாக வராதுங்க. உங்களுடைய ராசிக்கு எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே வெற்றியை தரக்கூடிய வகையில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் உங்களுக்கு எல்லா வகையிலுமே நல்ல
பேர் கிடைக்குங்க, பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்குங்க, விஐபிகளும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு அறிமுகம் ஆகுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டுங்க. வியாபாரமும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு உங்களுக்கு லாபத்தை அள்ளி கொடுக்கும். உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த தொந்தரவுகள் அதெல்லாம் கூட சரியாகி இன்றைய தினம் லாபத்தை நீங்கள் பார்ப்பீங்க. அதோடு மட்டும் இல்லாமல் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப அற்புதமாக இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றி உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, தோல்வி உன்னை துரத்துகிறது என்றால் நீ மிகப்பெரிய வெற்றியை நெருங்குகிறாய் என்ற அர்த்தம். ஆமாங்க, பெரிய வெற்றிக்கு முன்னாடி தோல்விகள் இருந்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஆனால் அந்த தோல்வியை பார்த்து நாம் கவலைப்படாமல் துவண்டு போகாமல் நாம் சரியாக முயற்சி பண்ணால் மிகப்பெரிய வெற்றியை அடைந்து விடலாங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு ஏகப்பட்ட முறை எத்தனை முறையோ எண்ணி பார்த்தாலும் தெரியாது, அந்தளவுக்கு தோல்வி அடைந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் ஒவ்வொரு முறையும் முயலும் பொழுதும் இந்த தடவை வெற்றி அடைய போகிறது நாம தாங்கிற நம்பிக்கையோட எல்லா வகையிலுமே முயற்சி செய்யக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் இன்றைய தினம் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. ராசிநாதனுடைய நட்சத்திரத்தில் இன்றைக்கி உட்கார்ந்துருக்கார். அதனால் ஆளுமைத்தன்மை, நிர்வாகத்திறமை அதெல்லாம் இன்றைக்கி அதிகரிக்குங்க. கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்காம போனவங்க இன்றைக்கி கொடுத்துருவாங்க. பணம் கைக்கு வருங்க. விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. தங்க நகைகள் அதெல்லாம் மீட்டெடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துல குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. யாரோ ஏதோ நம்மளை பற்றியெல்லாம் பேசிக்கிறாங்க, நமக்கு எந்த பாவமும் தெரியாது, நம்மளை போய் இப்படிலாம் சொல்கிறாங்களேன்னு சிலருடைய வார்த்தைகளை கண்டு சில நேரங்களில் வருத்தப்பட வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்குங்க. உங்களுக்கு 5ஆம் இடத்துல சூரியன் உட்கார்ந்துருக்கிறதுனால பிள்ளைகளுடைய படிப்பு, ஆரோக்கியம் அதில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க, கவனம் செலுத்துங்க. நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் அப்படின்லாம் சொல்ல வேண்டாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் அதிகமாக வருவாங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு இருந்து வந்த வீண் பழி பாவங்கள் அதெல்லாமே விலக ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்க வாய்ப்பு இருக்குது. வேலை பார்த்துக்கிட்டே படிக்கிறதுக்கான சூழ்நிலையிலும் இருக்குது. ஆன்லைனில் படிக்கிறது, ஹையர் எஜுகேஷன் இதுக்கெல்லாம் இப்போ நேரங்காலம் உங்களுக்கு சாதகமாக இருக்குதுங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்னைக்கு ஓகோன்னு இருக்குது. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் இருக்குதுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு பணவரவும் செல்வாக்கும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு நீல நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் திருப்பங்கள், யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, அதிகமாக பேசும் வாய், தேவையற்றதை கேட்கும் காது, தவறான கண்ணோட்டத்துடன் பார்க்கும் பார்வை இவையெல்லாம் தான் நம் கூடவே இருந்து குழிபறிக்கும் துரோகிகளாவார்கள். ஆமாங்க, அதனால தாங்க ஐம்புலன்களை சரியாக நாம் பயன்படுத்தணுங்க. கண்ணு, காது, மூக்கு, நாக்கு இதெல்லாம் நம்ம சரியாக பயன்படுத்திட்டோம்னா, அதை ஒரு கட்டுப்பாடோடு வச்சுக்கிட்டோம்னா, அதை நம்மளோட கட்டுக்குள்ளார வச்சுக்கிட்டோம்னா நம்மளை யாருமே எதுவுமே செய்ய முடியாதுங்க. இதையெல்லாம் தெரிந்து வைத்து கொண்டு பார்க்குறாங்களோ பார்க்கலையோ நாம் நம்ம வரைக்கும் ஒழுக்கமாக இருப்போம், நாம் எல்லாவற்றையுமே கட்டுப்படுத்தி கட்டுப்பாடோடு இருப்போங்கிற மாதிரி எங்கும் எப்பொழுதும் தனக்கென ஒரு லட்சுமண ரேகையை வரைந்து கொண்டு அதை தாண்டாமல் வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை குரு பகவான் பார்க்க தொடங்கி பார்த்துக்கிட்டும் இருக்காருங்க. அதனால் அழகு, ஆரோக்கியம் அதிகமாகும். சோர்வு, களைப்பெல்லாமே விலகும். உடம்புல இப்போ கொஞ்சம் பரவாயில்ல, லேசாக தெம்பு வர ஆரம்பிச்சிருக்கு அப்படிங்கிற எண்ணங்களும் வர ஆரம்பிக்கும். முன்னெல்லாம் ஏதோ சிந்தனைகள் இருந்தது, ஒரு பயம் இருந்தது. இப்போ அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக விலகின்னு இருக்குது. ஆகட்டும், பார்த்துக்கலாம் எதுவாக இருந்தாலுங்கிற மாதிரியான
சமாதான வார்த்தைகளும் மனசுக்குள்ளார ஒலிக்க ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் பிரபலங்களும் உங்களுக்கு அறிமுகமாகுவாங்க. ஆனாலும் உங்கள் ராசிக்குள்ளேயே ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால ஏதோ பெரிய நோயெல்லாம் இருக்கிற மாதிரி சில நேரங்களில் நீங்கள் உணர்வீங்க. இருந்தாலும் 7.5 சனியில் பாதச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால உங்களுக்கு விஐபிகள் உதவிகரமாக இருப்பாங்க. ஆனால் ரோடு கிராஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக கிராஸ் பண்ணுறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி வியாபாரத்தில் கூட இன்றைக்கி லாபம் நல்லா இருக்குது. உத்தியோக வகையில் கூட இன்றைக்கி உங்கள் கைதாங்க ஓங்கி இருக்கும். பிள்ளைகளாலும் இன்றைக்கி நிம்மதியும் புகழும் உண்டுங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்னதாக இன்றைக்கி வேலை சுமை இருக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முடியாத விஷயங்கள் கூட இன்றைக்கி முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் வெற்றி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, விமர்சனங்கள் முன் வீழ்ந்து விடாதே. விடாமுயற்சி மட்டுமே உன் பெயரை மண்ணில் விதைக்கும் என்பதனையும் நீ மறந்து விடாதே. ஆமாங்க, யாராவது ஏதாவது நம்மளை பற்றி ஏதாவது குறை சொல்லும்போது நாம் இவ்வளவு நியாயமாக இருக்கோம், இவ்வளவு நேர்மையாக இருக்கோம், நம்மளை போய் இப்படியெல்லாம் தப்பாக பேசுகிறாங்களேன்னு சில நேரங்களில் நீங்கள் மயங்கி விழுந்துருவீங்க. அதெல்லாம் தேவையே இல்லைங்க. யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசிட்டு போகட்டும். நாம் விடாமல் முயற்சித்து கொண்டே இருப்போம். நாம் விடாமல் உழைச்சிக்கிட்டே இருப்போம். குறை சொன்ன வாய் அப்புறமா நம்மளை எல்லா வகையிலுமே மதித்து பேச ஆரம்பிக்கும், வாழ்த்த ஆரம்பிக்கும். அப்படிங்கிற நம்பிக்கையோடு எங்கும் எப்போதும் தன்னுடைய உழைப்பையே மூலதனமாக கொண்டு வாழ்ந்து கொண்டிருப்பவர்களெல்லாம் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாக இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைக்கி நீங்கள் ஜெயிச்சு காட்டுவீங்க. பணவரவும் பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு இருக்குங்க. சொந்த பந்தங்களில் ஒரு சிலர் நம்மளை அவமானப்படுத்துகிறாங்க போல் தெரியுதேன்னு சில நேரங்கள் உள்ளுக்குள்ளரையே நினச்சி வருத்தப்படுவீங்க. அதெல்லாம் பார்த்துக்கலாம், காலமெல்லாம் மாறும், காட்சியெல்லாம் மாறும் அப்படின்னு சில நேரங்களில் யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறதுனால எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற தைரியம் ஒரு பக்கம் உங்களுக்கு வர ஆரம்பிக்குங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல புதனும் குருவும் உட்கார்ந்துருக்கிறதுனால மேற்கொண்டு படிக்கிறது, உங்களுடைய தகுதியை அதிகப்படுத்திக்கிறது, அதற்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலர் புது தொழில் தொடங்கலாங்கிற யோசனைகளில் இருக்கீங்க. ஆனால் 7.5 சனியில் ஜென்மச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால அந்த யோசனையை தள்ளி போடுங்க, அப்புறமா பார்த்துக்கலாங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நல்லா இருக்குது. எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி உத்தியோகத்திலையும் இன்றைக்கி உங்கள் கை தாங்க ஓங்கி இருக்கும். எல்லா வகையிலுமே நல்லதையும் நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளும் அலைச்சல்களும் கொஞ்சம் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளையும் தாண்டி சந்தோஷ செய்திகளை எதிர்பார்க்கலாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது.